ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பீட்ரூட் ரவா லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பீட்ரூட் 1 கப்பு, ரோஸ்டர் ரவா 100 கிராமு, சர்க்கரை 100 கிராமு, கீ 1½ ஸ்பூனு, ஏலக்காய் 3, கேஷ்யூ நட் 5. முதல்ல நம்ம பீட்ரூட் சொன்னோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நல்ல திக்கான ஜூஸாக எடுத்து தனியாக வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் சர்க்கரை சொன்னேன் இல்லையா, அது கூட ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி அதையும் தனியாக வச்சுக்குங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவா சூடானதும் 1½ ஸ்பூனு நெய் சொன்னேன் இல்லையா, அது நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு நாம் முந்திரி பருப்பு சொன்னோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துடுங்க. அதாவது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, அதை தனியாக எடுத்துப்போம். மீதி இருக்க நெய்யிலேயே 100 கிராம் ரவையை போட்டு நல்லா கலருங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பீட்ரூட்டில் விட்டமின் B9 அதிகம் இருக்கிறதுனால செல்ஸை க்ரோ பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். நல்லா எல்லாத்தையும் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, லோ ஃப்ளேம்லேயே பொறுமையாக. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கு பிறகு நாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா எல்லாமே ஒரே அளவுக்கு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. எல்லாமே அந்த ஒயிட் கோட்டை ரவையெல்லாம் பீட்ரூட்டோட மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. இதை தனியாக எடுத்து வச்சுக்குங்க. ஆக்சுவலாக இது சூடாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணியிருக்க சுகர் எடுத்து அது கூட கலந்துருங்க. அதாவது சூடாகவே இருக்கட்டும். அப்போ தான் லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, சுகர் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற அளவுக்கு. பீட்ரூட்டில் நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறதுனால நம்ம தசையில் ரத்த ஓட்டம் சீராக செல்வதற்கு துணை புரியும். இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். எல்லா லட்டுகளும் ஒரே பக்குவத்தில் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை அது மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா சுவையான பீட்ரூட் ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.